ஒலிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறாம் இன்று இவ்வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள நாம் அனைவரும் எம் பாவ நிலையை உணர்வோம். ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்னும் வார்த்தைக்கு ஏற்ப வாழ்வு பெற விரும்பும் மனிதர் நாம் பாவத்தை ஏற்று இறைவனிடம் திரும்ப அழைக்கிறது. இன்றைய 3 வாசகங்களும் இறை பிரசன்னத்தில் தங்களுடைய பாவத்தை அறிந்து கொண்ட 3 மனிதர்களை பற்றி கூறப்படுகின்றன. இறை பிரசன்னத்தில் நின்று கொண்டிருந்த எசாயா தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் என்கிறார். உயிர்த்த இயேசுவை காட்சியில் கண்ட பவுல், நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதி அற்றவன் என்கிறார். இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்த பேதுரு, ஆண்டவரே, நான் பாவி என்கிறார். பொது நிலையினரான இவர்கள் பணிக்கு அழைக்கப்பட்ட பொழுது மறுக்க முயன்றாலும் தாழ்ச்சியோடு பணிபுரிய புறப்பட்டனர். இருபால் துறவிகள் மட்டுமல்ல, நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சேவைக்கு, அப்போஸ்தலிக்க பணிக்கு, அன்பு வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகின்றோம். எசாயா தமது நேரம் முழுவதையும் கொடுத்தார். பவுல் தனது அறிவையும் ஆற்றலையும் தொடக்க திரு அவைக்கு அர்ப்பணித்தார். பேதுரு தமது ஆதாயத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். நாம் கொடுப்பது என்ன? இன்று எமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து ஒப்புரவாகி மனம் திரும்பி மறுமலர்ச்சி பெறும்படி கூட்டொருங்கிய திரு அவையை உருவாக்க ஒருங்கிணைந்து பயணித்து தொடரும் பலியில் அனைவரும் பங்கேற்கும் திரு அவைக்காக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கேற்போம். ஆலயப்பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலயப்பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருள் என்போம், இருப்பதை பகிர்வதை சமம் என்போம். நல்வாழ்வி ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வி ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலயப்பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. இறை வார்த்தை நெறியே உண்மை வழி, இதயத்தை தேற்றும் இன்ப மொழி. தன்னை தருகின்ற தலைவன் வழி, பகிர்வில் உயர்வு காணும் நெறி. இந்த உண்மையை நாளும் உணர்ந்திடவே, உண்மையை
அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனங்களை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரின் பரிசுத்த பலியில் எங்களை ஒன்றிணைப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. பொது காலத்தின் 5வது வாரம் மீன்பிடிக்கும் பேதுருவை சந்தித்த இயேசு, உன்னை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று அழைக்கிறார். எங்களொருவருடைய வாழ்விலும் கடவுளுடைய அழைப்பு ஏதோ ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களை வந்து கொண்டே இருக்கிறது. இறைவனுடைய பாதத்தில் இந்த பரிசுத்த பலியில் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நமக்காக இறைவன் கொடுக்கிற அழைப்பை ஏற்கக்கூடிய அந்த திறந்த மனதை ஆண்டவருடைய ஆவியானவர் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளும்படி சிரம் தாழ்த்தி தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியில் பங்கெடுக்க நம் குறை குற்றங்கள் பலவீனங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லனை ஆராதிக்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம், என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக முதல்வனை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக முதல்வனை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள நாங்கள் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவோமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர், தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பலி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்?
நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். திருப்பா 138. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனதுடனே உமக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, என் முழு மனதுடனே உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்ந்திடுவேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உம் பேரன்பும் உண்மையும் முன்னிட்டு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, உம் பேரன்பும் உண்மையும் முன்னிட்டு நன்றி செலுத்துவேன். அனைத்திற்கும் மேலாக உம் பெயரை மேன்மையாக்கினீர். நான் உம்மை வேண்டிய நாளில் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 3 தொடக்கம் 8, 11 ஏறாக. சகோதர சகோதரிகளே, நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர். சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நானோ மற்ற திருத்தூதர்களோ
யாராய் இருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம், நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த சுவிசேஷத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 திருவசனங்கள் 1 தொடங்கி 11 ஈறாக. ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்க அவரை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர்கள் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையில் இருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகின்றேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வரும்படி அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளியான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இன்றைய
முதலாம் இரண்டாம் இறைவாக்கும் நற்செய்தி வார்த்தைகளும் ஒரே தொனியில் சிந்தனையில் இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். குறிப்பிட்டு இன்றைய நற்செய்திக்குள்ளே நாம் தியானிக்கிற போது ஒரு அழகான காட்சி போல இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தரப்படுகிறது. ஒரு கடற்கரை ஓர காட்சி. மீன் பிடிக்கிறவர்கள், மீன் விற்கிறவர்கள், வலைகளை பழுது பார்க்கிறவர்கள், வலைகளை அலசி கொண்டிருக்கிறவர்கள், இப்படியான ஒரு காட்சி இருக்கிற இடத்தில் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இயேசுவும் அப்படிப்பட்ட ஒரு கடற்கரை காட்சியில், மீன் பிடிக்கும் காட்சிகளுக்கு நடுவில் இயேசுவும் நின்று கொண்டிருக்கிறார். எனவே இப்பொழுது இயேசு அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற பொழுது மறுபக்கத்தில் இறைவார்த்தை சொல்லுகிறது, பெருந்திரளான மக்கள், ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இறை வார்த்தையை கேட்பதற்கு இயேசுவை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறது. தமிழிலே நெருங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதற்கும் நெருக்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நான் ஒரு இலக்குக்கு போக வேண்டும், அந்த இலக்கை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிற பொழுது நான் சொல்லலாம், நான் அந்த இடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய திருவிழா நடக்கிறது, மக்கள் ஜனக்கூட்டம் அதிகமாயிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாம் சொல்லலாம், என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது. எனவே நெருங்குவது என்பது ஒரு இலக்கை நோக்கி போகும்போது நடப்பது. நெருக்கிக் கொண்டிருந்தார்கள் என்பது இயேசுவின் குறிப்பிட்ட இந்த கடற்கரை காட்சியை பொறுத்தவற்றில் அது ஒரு விதமான தாகத்தின் அடையாளம், அது ஒரு விதமான ஆர்வத்தின் அடையாளம், அது ஒரு விதமான தேடலின் அடையாளம், அது ஒரு விதமான தவிப்பின் அடையாளம். குறிப்பிட்டு இயேசுவை நெருக்கிக் கொண்டிருந்த இந்த மக்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய வாழ்வுக்கு விடுதலை தேவைப்பட்டது, நோய்களிலிருந்து விடுதலை தேவைப்பட்டது. அவர்கள் வாழ்ந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான அடிமை தலைகளிலே இருந்து அவர்களுக்கு வெளியே வர வேண்டும். இயேசு அங்குமிங்கும் நற்செய்தி சொல்லி அற்புதங்கள் செய்து புதுமைகள் செய்து நோய்களை குணமாக்கி பாவங்களை மன்னித்து இப்படியான பணிகள் செய்கிற பொழுது இயேசுவை பற்றிய கதைகள் எல்லா இடமும் பரவத் தொடங்கியது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இயேசுவை கடற்கரையில் அதே மக்கள் கூட்டம் பார்த்து விட்டார்கள். எனவே பைபிள் சொல்லுகிறது, இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவின் மேல் ஏற்பட்ட தாகம், இயேசுவின் மேல் ஏற்பட்ட ஈர்ப்பு, இந்த இயேசுவிடம் போனால் நமக்கு வாழ்வில் ஏதாவது ஒன்று நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் அதிசயங்கள், அற்புதங்கள், வல்ல செயல்கள் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, யாருடைய வாழ்வில் அதிசயங்கள் நடக்கும்? யார் அதிசயங்களை, அற்புதங்களை, வல்ல செயல்களை பார்க்கலாம்? இரண்டு விதமானவர்கள். ஒன்று, யாரையாவது கடவுள் தொட்டால், சந்தித்தால் அதிசயங்கள் நடக்கும். இரண்டாவது, யாராவது கடவுளை தொட்டால், நெருங்கினால் அதிசயங்கள் நடக்கும். எனவே பைபிளிலே நிறைய புதுமைகள் நடந்திருக்கிறது, மிரக்கிள்ஸ், நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது, மிரக்கிள்ஸ், நிறைய வல்ல செயல்கள் நடந்திருக்கிறது, ஆக்ட்ஸ் ஆஃப் மைட்டி. எனவே இப்பொழுது குறிப்பிட்ட இன்றைய நற்செய்தியிலும் ஒரு விதமான அற்புதங்கள்,
இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் முழு இரவும் காத்திருந்து 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 வலைகளை போட்டு அதிகாலையில் வெறும் படகோடு வலைகளோடு வந்து நின்ற சீடர்கள் 3 பேர். இந்த 3 பேரையும் இயேசு சந்திக்கிறார். வலைகளை போடுங்கள் என்கிறார். பேதுரு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இரவெல்லாம் பாடுபட்டோம், ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் உம்முடைய வார்த்தையை நம்பி வலைகளை போடுகிறேன் என்று வலைகளை போட்ட பேதுருவுக்கு பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கான மீன்கள் பிடிபட்டன, வலைகள் கிழியும் அளவுக்கு மீன்கள் பிடிபட்டன. எனவே அங்கு ஒரு அதிசயம் ஏற்பட்டது. நடக்க முடியாத ஒருவனை இயேசு சந்திக்கிற பொழுது எழுந்து நடந்தான். ஒரு அதிசயம். விதவையின் மகன் மரித்து விட்டான். அவனை தூக்கி கொண்டு போகிற பொழுது அடக்கத்துக்காக இயேசு சந்திக்கிறார். அவன் எழும்புகிறான். ஒரு அதிசயம். மரித்த லாசரை 4 நாட்களுக்கு பின்பு வெளியே கொண்டு வந்தார் இயேசு. ஒரு அதிசயம். 38 ஆண்டுகள் நடக்க முடியாமல் பெத்சதா குளத்தருகில் இருந்த ஒருவனை இயேசு அதிகாரத்தோடு சந்திக்கிறார், பேசுகிறார். அவன் எழுந்து நடக்கிறான். ஒரு அதிசயம். எனவே தெளிவாக மனதில் பதிய வைப்போம், அதிசயங்கள் எப்போது நடக்கும்? இயேசு ஒரு மனிதனை சந்தித்தால், தொட்டால் அதிசயம் நடக்கும். இன்னும் ஒரு பக்கத்தில் ஒரு மனிதன் இயேசுவை சந்தித்தால், தொட்டால் அதிசயங்கள் நடக்கும். இன்றைய 3 வாசகங்களும் ஒரு அதிசயம். முதல் வாசகம், எசாயா இறைவாக்கினன் எருசலேம் தேவாலயத்தில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கடவுளுடைய ஆவி அவரை சந்திக்கிறது. இறைவன் அவரை சந்தித்த உடனே எசாயா பேசத் தொடங்குகிறார். ஐயோ, என்னுடைய நாவு இருக்கிறதே, என்னுடைய வாய் இருக்கிறதே அழுக்கானது. நான் பேசுவது எல்லாம் அழுக்கு. என் வாயில் இருந்து வருவது எல்லாம் பொய். என் வாயில் இருந்து வருவது எல்லாம் கெட்டது. ஆண்டவரே, நீர் எனக்கு அருகிலே வர வேண்டாம். என்னுடைய நாவு அழுக்கானது, தீமையானது, தகுதியற்ற நிலையில் இருக்கிறேன். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கடவுள் எசாயாவை சந்திக்கிறார். அற்புதங்கள் என்றால் கடவுள் மனிதனை சந்திப்பதும் அற்புதம் என்று சொன்னேன். எனவே எசாயாவை சந்தித்த உடனே எசாயா அழுக்கான மனுஷன் என்பதை உணர்கிறான். ஆனாலும் ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு குறட்டிலே நெருப்பு தணலை கொண்டு போய் அவனை புனிதப்படுத்துகிறார். ஒரு சந்திப்பு. இரண்டாவது வாசகத்தில் பவுல் அப்போஸ்தலன், குறுகிய பகுதி வாசிக்கப்பட்டது, நீண்ட பகுதி. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறான். எப்படி தமஸ்கு நகரிலே பலவிதமான கொலைகளையும் தீமைகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தி வாழ்ந்தேன், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினேன், கொலை செய்தேன், சிறையில் அடைத்தேன். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்னாலே கொட்டுகிறான். சவுல் என்கிற நிலையில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், பவுலாக மாறுகிறான். என்ன நடக்கிறது? ஒரு சந்திப்பு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துகிறது. எசாயாவை சந்தித்த ஆண்டவர் அங்கு ஒரு அற்புதம். பவுலை சந்தித்த போது அங்கு ஒரு அதிசயம். நற்செய்தியில் பேதுருவை சந்தித்த போது அங்கு இன்னும் ஒரு அதிசயம். எனக்கு நேசமானவர்களே, இது ஒரு நீண்ட ஆழமான பகுதியாக இருக்கிறது. குறிப்பிட்டு நம்முடைய மனங்களிலே ஒரு சொல் இந்த ஞாயிற்றுக்கிழமை பதியட்டும். அந்த ஒரு சொல் தான் ஆழம், டெப்த். இன்றைய நற்செய்தியிலே மீண்டும் அதே காட்சிக்கு வருவோம். நிறைய படகுகள் இருந்தது. பைபிள் சொல்லுகிறது குறிப்பிட்டு 2 படகுகள் அங்கே இருந்தது. அதில் ஒன்று சீமோன் பேதுருவுக்கு சொந்தமானது. இயேசு அந்த படகில் ஏறினார். அந்த படகு வேறு யாரும் அல்ல, நீங்களும் நானும். பேதுருவுக்கு சொந்தமான ஒரு படகில் இயேசு ஏறினார்.
அந்த படகு வேறு ஒன்றுமில்லை, நீங்களும் நானும். இப்பொழுது இயேசு அங்கு ஒரு பெரிய கூட்டம் பசியோடு, தவிப்போடு, தாகத்தோடு, நோயோடு, துன்பத்தோடு, வருத்தத்தோடு, வாதையோடு நின்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல வேண்டும், ஆறுதல் கொடுக்க வேண்டும். அதற்கு இயேசுக்கு தேவைப்பட்டது பேதுருவினுடைய படகு. என்னுடைய வாழ்வு இயேசுவுக்கு தேவை, உங்களுடைய வாழ்வு இயேசுவுக்கு தேவை. அந்த படகுக்குள்ளே இயேசு இறங்கினார், ஏறினார். அந்த படகில் நின்றவாறு நற்செய்தி சொல்லுகிறார். இப்பொழுது இயேசுவுக்கு புரிந்துவிட்டது, தான் இருக்கிற அந்த படகு ஆழமில்லாமல் இருக்கிறது, ஆடிக்கொண்டிருக்கிறது, ஒரு சபலத்தன்மை உள்ளதாய் இருக்கிறது, ஒரு சலனத்தில் இருக்கிறது, உறுதி இல்லாமல் இருக்கிறது, உண்மை இல்லாமல் இருக்கிறது. எனவே இயேசு பேதுருவுக்கு சொன்னார், படகை ஆழத்துக்கு தள்ளு. இன்றைக்கு இதுதான் நம்முடைய மனங்களில் பதிய வேண்டும். இயேசு எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வுக்குள்ளும் இருக்கிறார், எல்லாருடைய வாழ்வுக்குள்ளும் இருக்கிறார், எல்லாரையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். பாவி, பரிசுத்தவான், நல்லவன், கெட்டவன், யோகியன், அயோக்கியன், படித்தவன், படிக்காதவன், உண்மையுள்ளவன், பொய் பேசுகிறவன் என்கிற பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனையும் இயேசு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சந்திப்புகள் இரண்டு விதத்தில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் என் நிலையை மறந்து என்னை சந்திக்கிறபடியினாலே நான் அந்த இயேசுவை சந்திக்க வேண்டும். அதிசயங்கள் அப்போதுதான் நடக்கும். எசாயா ஒரு பாவி, அழுக்கான நாவு உள்ள மனுஷன், உங்களைப் போல் என்னை போல். ஆனால் கடவுள் சந்திக்கிறார். பேதுரு ஒரு பாவி, அடுத்தவருடைய வாழ்வை நாசம் பண்ணி கொண்டிருந்தவன், உங்களைப் போல் என்னைப் போல். ஏதோ ஒரு விதத்தில் அடுத்தவருடைய வாழ்வுக்குள்ளே நாங்கள் தீமைகளை, தவறுகளை, பாவங்களை, அழிவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். இயேசு அவனை சந்தித்தார், இயேசு நம்மை சந்திக்கிறார். பேதுரு இன்றைய நற்செய்தியிலே, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னான். நாங்களும் பாவிகள், ஆனால் கடவுள் சந்திக்க விரும்புகிறார். எங்களுடைய வாழ்க்கை படகுகளுக்குள்ளேதான் அந்த இயேசு இருந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய பலவீனப்பட்ட அந்த வாழ்வுக்குள்ளேதான் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு நற்செய்தி நம்மை அழைக்கிறது, ஆழத்துக்கு போங்கள். நீங்கள் நின்று கொண்டிருப்பது, நான் நின்று கொண்டிருப்பது, நாங்கள் நின்று கொண்டிருப்பது பாதுகாப்பற்ற நிலம். கரையில் நின்று கொண்டிருக்கிறோம், ஆழமில்லாமல் நின்று கொண்டிருக்கிறோம், அழுக்கான உதடுகளோடு நின்று கொண்டிருக்கிறோம், பாவப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம், அடுத்தவருடைய வாழ்வுக்குள்ளே தீமைகளை, பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், உண்மையான கிறிஸ்தவ அழைப்பு என்பது அது அல்ல. கிறிஸ்தவ அழைப்பு என்பது நீங்கள் மனுஷர்களை பிடிக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மீன்களை பிடித்த பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு நாளும் நீ ஆயிரக்கணக்கில் மீன்கள் பிடித்தாலும் கடலில் இருக்கிற மீனை கரைக்கு கொண்டு வந்தால் அது செத்துவிடும். நான் உனக்கு சொல்லுகிறேன், மனுஷர்களை பிடி, செத்து கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு வாழ்வு கொடு. மீன்களை கரையிலே கொண்டு வருகிற பொழுது அது உயிரை இழந்து விடுகிறது. நான் உனக்கு சொல்லுகிறேன், செத்து கொண்டிருக்கிற, வாழ்வை இழந்து கொண்டிருக்கிற மனுஷர்களை நீ பிடிக்க வேண்டும், அவர்களுக்கு வாழ்வை கொடுக்க. எனக்கு நேசமானவர்களே, ஆழம் என்பது என்ன? அந்த ஆழத்தை நாம் 3 விதத்தில் வாழ்வில் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது, என்னை நான் அறிய வேண்டும். இந்த ஆண்டவர் சந்தித்த 3 மனிதர்களும் தங்களை அறிந்தார்கள், தாங்கள் இருக்கிற நிலையை உணர்ந்தார்கள். தங்களுடைய வாழ்வில் அன்றாட கடந்த கால வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்படுத்திய செய்த தாக்கங்கள், பாதிப்புகள், பாவங்களை உணர்ந்தார்கள். எனவே அற்புதங்களின் தொடக்கம் சொந்த வாழ்வை குறித்த உணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன். எப்போது நான் என்னை அறிகிறேனோ அப்போதுதான் நான் கடவுளை அறிய முடியும், கடவுளை அறிய முடியும். எனவே இந்த பலியிலே ஆழம் என்கிற சொல்லை மனதில் பதிய வையுங்கள். பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, படகை ஆழத்துக்கு தள்ளு.
படகு என்பது என்னுடைய வாழ்வு, உங்களுடைய வாழ்வு. அந்த படகுக்குள்ளே தான் இயேசு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் கரையில் நிற்கிறோமே, எங்களை உணராமல் நின்று கொண்டிருக்கிறோமே, எங்கள் பிள்ளைகள் வாழ்வின் பலவீனங்களை அறியாமல் நின்று கொண்டிருக்கிறோமே. ஆழத்துக்கு போக வேண்டும். அந்த ஆழத்தினுடைய முதல் பகுதி என்னை நான் அறிய வேண்டும், செல்ஃப் ரியலைசேஷன். இந்த 3 பேரும் அதை செய்தார்கள், எசாயா, பவுல், பேதுரு. அதனால்தான் சொன்னார்கள், நான் பாவி, கொலை செய்தேன், அழுக்கான உதடு என்று தங்களை உணரத் தொடங்கினார்கள். இரண்டாவது, இந்த சுய உணர்வில், சுய ஆய்வில், சுய ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் இரண்டாவது ஆண்டவருடைய ஆவியானவர் செயல்படத் தொடங்கும் பொழுது ரிபென்டன்ஸ். முதலாவது ரியலைசேஷன், என்னை நான் உணர்கிறேன், செல்ஃப் ரியலைசேஷன். இரண்டாவது மனம் திரும்புதல், மனம் மாறுதல். இந்த 3 பேரும் தங்களை உணர்ந்தது மட்டுமல்ல, கடவுள் முன்னிலையில் ஆண்டவருடைய சந்நிதியில் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடம் தங்களை சரண்டர் பண்ணினார்கள். இரண்டாவது ஆழத்தினுடைய இரண்டாவது படி, ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். மூன்றாவது ஆழம் என்பது அந்த இயேசுவை சுவைத்த அனுபவித்த நிலையில் அடுத்தவருக்கு இயேசுவை கொடுத்து கொண்டே இருப்பது. எனவே சுய உணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன். இரண்டாவது ஆன்ம பரிசோதனையில் ஏற்படுகிற ஆன்ம மாற்றம், ரிபென்டன்ஸ். இரண்டாவது. மூன்றாவது அந்த சுய ஆய்வில், சுயமான ஆன்ம பரிசோதனையில், மனமாற்றத்தில் ஆண்டவருக்கென்று எங்கள் வாழ்வை கொடுப்பது, அவருக்காக ஓடுவது, அவருக்காக வாழ்வது, அவருக்காக செய்வது, அவருக்காக மன்னிப்பது, அவருக்காக விட்டுக் கொடுப்பது, அவருக்காக அன்பை கொடுப்பது, அவருக்காக பகிர்ந்து வாழ்வது, அவருக்காக ஏற்றுக்கொள்வது. இதுதான் கிறிஸ்தவ பயணத்தில், விசுவாசத்தில் ஆழம். எனவே மனதில் இன்றைய இந்த 5வது பொதுக்கால ஞாயிறு வாசகங்கள் வழியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் எல்லாரும் படகுகள், கடற்கரை ஓரமாய் நின்று கொண்டிருக்கிற படகுகள். உங்கள் படகுகளுக்குள்ளே தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரு பெரிய கூட்டம் பசியோடு, தவிப்போடு, தாகத்தோடு நிற்கிறது. உங்களால் எதுவும் கொடுக்க முடியுமா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆழத்துக்கு போங்கள். ஆழம் என்பது சுயமாக ஒரு இரவில், ஒரு நாளில் ஏற்படுகிற ஒன்று அல்ல. அது ஒரு பயணம். அந்த பயணம் எப்படி இருக்க வேண்டும்? சுய உணர்வில், செல்ஃப் ரியலைசேஷன். அந்த சுய உணர்வில் நான் இப்படித்தான் என்பதை நான் அறிந்து கொண்டால், நான் விட்டுவிட வேண்டிய, இழக்க வேண்டிய, தவிர்க்க வேண்டிய பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். எசாயா, பேதுரு, பவுல் செய்தது போல செல்ஃப் ரிபென்டன்ஸ், ரிபென்டன்ஸ், மனம் திரும்புதல். மூன்றாவது, அந்த மனம் திரும்புதலில் ஆண்டவரே, நான் மனிதர்களை பிடிக்க தயார். பவுல் சொன்னது போல, நான் இப்பொழுது உம்முடைய நற்செய்தியை ஒரு கடையனாய் இருந்து சொல்லுவதற்கு தயார். எசாயா சொன்னது போல, யாரை அனுப்புவேன்? இதோ நான் தயார். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் பெரிய சாதனைகள் செய்ய வேண்டியதில்லை. வீட்டிலே, குடும்பத்திலே, அண்ணன் தம்பி உறவிலே, அக்கா தங்கை உறவிலே, அம்மா அப்பா உறவிலே, பக்கத்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன அன்பிய சமூகங்களிலே, அவர்கள் இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், நமக்குள்ளே இப்படியான அற்புதங்கள் நடக்க 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 நானும் நீங்களும் ஒரு துளியாவது இயேசுவை அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம். கொடுப்பதற்கு இந்த 3 படிகளும் தேவை. கொடுப்பதுதான் ஆழம். அந்த ஆழத்துக்கு போவதற்கு எனக்கு அது தேவை. பானைக்குள்ளே இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பார்களே, அதுதான் நான் என்னை உணர்வதும்,
கடவுளுடைய சன்னிதானத்தில் என்னுடைய மெய்யான மனமாற்றங்களை உணர்வதும், அந்த மனமாற்றத்தின் வழியாக இயேசுவின் மேல் ஏற்படுகிற தாகத்தில் அடுத்தவர்களுக்கு ஒரு துளியாவது இயேசுவை கொடுப்போம். ஆண்டவருடைய பாதம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி சிரம் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மௌனத்திலே இந்த நாள் நற்செய்தியை, இறை வார்த்தையை மனசுக்குள்ளே பதிய வையுங்கள். ஆழம். என் வாழ்க்கை ஒரு படகு. அந்த படகுக்குள்ளே இயேசு இருக்கிறார். நான் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு என் வாழ்க்கை படகுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் என்னை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆழத்துக்கு போ, ஆழத்துக்கு தள்ளு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த ஆழம் என்பது என்னை நான் அறிவது, மனம் மாறுவது, இயேசுவுக்காக வாழத் தொடங்குவது. ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாச அறிக்கை எடுத்துச் சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் நல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்றிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதம் நமது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். அனைத்தையும் விட்டுவிட்டு சீடர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் எனும் வார்த்தைக்கு ஏற்ப உமது ஆவியின் ஆற்றலால் திரு அவையை வழிநடத்தும் திருநிலையினர் இருபால் துறவிகள் அனைவரும் மீட்பின் செய்தியையும் நற்செய்தியையும் அறிவிக்கும் பணியில் முழுமையை கண்டிட அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சமூகத்திற்காக மன்றாடுவோம். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் எனும் இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைக்கு ஏற்ப மீன்பிடித்த சீடர்களை மனிதர்களை பிடிப்பவராக மாற்றி உமது திருத்தூது பணியை ஆற்றிட அருள் கூர்ந்தது போல நாங்களும் கூட்டுறங்கியக்க திரு அவையை உருவாக்கும் ஆண்டில் போலி முகம் கொண்டு பொய்யான வாக்குறுதிகள் வழங்குபவர்களாக இல்லாமல் அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்ளும் அர்ப்பண மனம் படைத்தவர்களாக வாழ அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞன் யுவதிக்காக மன்றாடுவோமாக. ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்னும் வார்த்தைக்கு ஏற்ப இயேசு கொடுத்த இந்த வார்த்தையை போன்று இன்று சமூகத்தில் பலரும் நம்பிக்கையின் வார்த்தைகள் தேவைப்படுகின்றன. வறுமை, தனிமை, பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை, அழகு இல்லை, நோய்கள் என்று ஒதுங்கி வாழும் இளைஞர் யுவதிகள் ஏராளம். இவர்களுக்கு ஆறுதல் கூறி மனித நேயத்துடன் வாழ அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவ நிலையிலிருந்து விடுதலை பெற மன்றாடுவோம். ஆண்டவரே, நான் பாவி என்னும் வார்த்தைக்கு ஏற்ப எங்களை சோதனையிலிருந்தும் தீய நெறியிலும் வீழ்ந்திட வரும் பலவித கவர்ச்சிகள், போதை வஸ்து மற்றும் அசுத்த ஆவியின் பிடியில் இருந்து விடுபட்டு உமது ஆவி எம்மீது கொண்ட நம்பிக்கையால் அத்தீமைகளை விரட்டி ஒழிக்கும் சக்தியை தரும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம் பாதம் சமர்ப்பித்த எல்லா ஜெபங்களையும் கனிவோடு ஏற்று உம் திருவிழப்படி எங்களுக்கு இவற்றை நிறைவேற்றி தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா, காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, ஒளியாக வழியாக உன்னிலென்றும் மலராக காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா, காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி நம் விண்ணக தந்தை கேட்டதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இக்காணிக்கைகளை படைத்திருக்கின்றேன். இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் எங்களுக்கு என்றும் அந்த பயன்கள் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர் தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையாலயத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்தவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இமானுவல், எல்லா திருநிலையினராகியவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமுனேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகி அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
வாழ்க்கை படகுகளுக்குள் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்களை ஆழத்துக்கு செல்ல அழைக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறை குற்றங்களை அல்ல, திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்ப அதற்கு ஒற்றுமையும் அமைதியையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Peace be with you. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வின் படகுகளுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இயேசு, இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நிலமடையும். Most precious body and blood bring us eternal life and not condemnation. ஆண்டவரே இயேசுவே. இல்லம் என்றும் புது இல்லமாகும், உன் இல்லம் என்றும் புது இல்லமாகும். எழுவோராயிரம் புது வெள்ளம் உன்னில் வாழ்கின்ற வரம் தருவாய். எனில் நீ வாழ வருகின்றேன் என்னோடு. கருவினில் என்னை தேர்ந்தாய், உந்தன் இமை போல் என்னை காப்பாய். கருவினில் என்னை தேர்ந்தாய், உந்தன் இமை போல் என்னை காப்பாய். வாழ்க்கையாய் நீ வந்தாய், வாழ்வுக்கு வழியாக முன்னடந்தாய். நிறைவினில் நான் வாழ எந்தன் குறைகளை போக்க வந்தாய். நிறைவினில் நான் வாழ எந்தன் குறைகளை போக்க
நெஞ்சத்தில் நீ நிறைந்தாய், என்னை நான் அறியாதனைத்தாய். நெஞ்சத்தில் நீ நிறைந்தாய், என்னை நான் அறியாதனைத்தாய். நீயாக நான் மாற வருகின்றேன், என்னோடு நீயாக நான் மாற வருகின்றேன். உன் இல்லம் என்றும் புது இல்லமாகும், உன் இல்லம் என்றும் புது இல்லமாகும். எழுமோராயிரம் புது வெள்ளம் உன்னில் வாழ்கின்ற வரம் தருவாய். எனில் நீ வாழ வருகின்றேன் என்னோடு. நன்றி கூறி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க நீர் திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். நம் வாழ்க்கை படகுகளுக்குள் இயேசு இருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியோடு சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அருட்சோலையின் பூவே, அந்தவனின் தாயே, துணையாவாய் விண்ணீனே புது வாழ்வு காணவே. அருட்சோலையின் பூவே, அந்தவனின் தாயே, துணையாவாய் விண்ணீனே புது வாழ்வு காணவே. மாசு மருவும் காணாது ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.